அது மட்டும் இல்ல, இந்த பக்கவாதம், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மரவள்ளிக்கிழங்க சாப்பிடக்கூடாது. அ சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடலாம். கொஞ்சமா அளவா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடலாம். சும்மா ஆசைக்கு ஒரு பீஸ் சாப்பிடலாம். அவ்வளோதான். அப்புறம் மலச்சிக்கல், அதுக்கப்புறம் அதிக கேஸ்ட்ரிக்கா இருக்கவங்க இந்த மரவள்ளிக்கிழங்க தவிர்க்கலாம். மரவள்ளிக்கிழங்க எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்க பச்சையா சாப்பிடுவாங்க. தயவுசெய்து இந்த மரவள்ளிக்கிழங்க பச்சையா சாப்பிடாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, மரவள்ளிக்கிழங்குல 2 வகை மரவள்ளிக்கிழங்கு இருக்கு. இனிப்பு சுவை கொண்ட மரவள்ளிக்கிழங்கு, கசப்பு சுவை கொண்ட மரவள்ளிக்கிழங்கு. எதுவா இருந்தாலும் சரி, நீங்க இத பச்சையா சாப்பிடக்கூடாது. இந்த கசப்பு சுவை கொண்ட மரவள்ளிக்கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையான சயனைடு இதில இருக்கு. சயனைடுன்னு சொன்ன உடனே பயந்துராதீங்க. ஸோ இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சயனைடு. இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த சயனைடு வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல நம்ம பச்சையா சாப்பிடுறப்போ, இந்த கிழங்கு வந்து பச்சையா சாப்பிடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அப்புறம் வந்து சிலவித பிரச்சனைகள இது உண்டாக்கும். அதனால இந்த மரவள்ளிக்கிழங்க இத நல்லா தண்ணீல ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வேக